இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகிறோம். அதனால் ஆரம்பிக்கலாமா? இந்த ரியாக்ஷன் வீடியோ போகலாம். அதனால் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வீடியோவே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எனக்கே தெரியாது எது வருதோ அது அப்படியே வீடியோவாக போட போகிறோம். நம்ம இல்லை புரியல. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ தாங்க எனக்கு புதுசு. மற்றபடி பேசுகிறதெல்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு பேசினே இருப்பேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து வேலையில் இருக்கும்போது தான் இல்லை, எனக்கு ஸ்கூலில் அந்த சின்ன வயசுன்ட்டு ஒன்று இருக்கும்போது எத்தாவே இதுதான் நம்ம ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இருக்கிறோமோ இல்லையோ, இதை வந்து இந்த விஷயம்னாவே நம்ம வெளியில் தான் இருக்கிறோம். அது வந்து டீப்பாக போக தேவையில்லை. தெரியுது, நீ மூடு. சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ ஓப்பனாக இன்னைக்கு என்ன கீ ஸ்டண்ட்டு நான் இப்போ வந்து இந்த வீடியோ பண்ணுறேன்னு எனக்கும் தெரில. என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ரைட்டாக உள்ள ஏதோ மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் தான் நினைக்கிறேன் எனக்கு. இது வந்து என்ன சொல்றதுன்னா, படித்த கொஸ்டினுக்கு எழுதும் போது கூட கை வலிக்கலடா, ஆனால் படிக்காத கொஸ்டினுக்கு கதை எழுதும் போது தான்டா கை வலிக்குது. இது அந்த இங்கிலீஷ் எல்லாம் ஒன்று வரும் தெரியுமா, ஒரு பேராகிராஃபு கொடுத்துட்டு அந்த இஃப் இட்டு தட்டு போட்டு ஒன்று எழுதுறது ஒன்று வரும் தெரியுமா, அதுக்கெல்லாம் ஒரு பக்கமே வரும். 5 மார்க்குக்கு அந்த ஒரு பக்கமே ஒரு போடுற மாதிரி வரும். இது வந்து ஒரு எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. கதை ஆனால் ஒரு சில பேர்லாம் மேக்ஸ் எல்லாம் கதை எழுதுவாங்க. அந்த கதை தான் எப்படி எழுதுறாங்கன்னே தெரில. அந்த 1/2 இது 2/4 நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கணக்கு மட்டும்தான். கணக்குனா இது ப்ளஸ்ஸு மைனஸு அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. மற்றபடி நம்மளுக்கு ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. இதில் கமெண்ட்ல எப்படி ப்ரோ கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படிலாம் கேட்டுக்கிறாங்க. உள்ளவை குமாரே, நானே டக்குனு நான் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோமே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் நினச்சிருக்கேன் பிஸ்கெட் தான் எடுக்க போகிறோம் போகுது அப்படின்ட்டு. திடீர்னு செயின் எடுத்தோடனே அது ஒரு பயம் ஒன்று வந்துச்சு. எங்கள் வீட்டில் நாய் இருக்குதுங்க. நான் நம்மளே ஒரு டாக் தான். என்ன மாதிரி பசங்களாம் வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, நாய் எதுக்குடா வீட்டிலலாம் இருக்கிற அப்படின்னு. வெளியில் இருந்தால் எங்கே வெளியே சுற்றுறன்னு கேட்குறாங்க, வீட்டில் தான் என்னடா வீட்லேயே இருக்கிறேன்னு கேட்குறாங்க. அதனால் வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்க, எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு தெரியாதுதா. சின்ன வயசுல இது வந்து என்ன, எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அவருக்கு சாப்பிட்டு முடிச்சு உடனே நம்மள கை வைக்கும் போது உடனே கோவம் ஒன்று வரும். இது வந்து அந்த ஒரு வயசு ஒரே வயசா இந்த வயசுல மாதிரி ஒன்று போட்டு எடிட் பண்ணிடுறாங்க. இது லைட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி இது நடந்ததில்லை. உங்களுக்கு நடந்துருந்தா நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடி கமெண்ட்டில் எதனா ஒன்று சொல்ல வரல கூட எதனா ஒன்று சொல்லுங்கள். நம்மளுக்கு கமெண்ட்னு வர மாட்டேது. கமெண்ட்னு வந்தால் நான் தான் அந்த கமெண்ட் பண்ணுறேன். குறுகல வேண்டாம், உடனே யாரை தப்பாதீங்க. குறுகல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வந்துச்சு. அது வேற யாரில் நம்ம பையன் தான். அவர் வந்து லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணுவார். கூடிய சீக்கிரம் இப்போ லைவ் போட போகிறோம் நாங்கள். என்னன்னா, வலி என்றால் காதல் வலி தான் வலியிலும் பெரியுதுன்னாங்க. பல்லு வலி வந்தால் தெரியும் காதல் வலி பெருசா இல்லை பல்லு வலி பெருசா. எனக்கு வந்துக்குதுங்க இந்த கெடா பல்லாண்ட ஒரு பல்லு ஒன்று வளர்ந்து அப்படியே உயிரே போகுது நம்மளுக்கு. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னான்ட்டு. காதல் வலி இல்லைங்க, பல்லு வலி.
ஐ லவ் யூ டி, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. இதைத்தான் உங்க அப்பா எனக்கு 500 ரூபா கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாரா. தேங்க்ஸா. அது அப்படி இல்லை, அவர் அசிங்கப்பட்டார். உடனே அவர் வந்து மாத்தி போடுறாரு. நம்ம இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாதுங்க. நம்ம சொல்றதுலாம் சிஸ்டர் வாங்க போங்க அது மாதிரி தான் சொல்றது. அந்த மாதிரி நடக்கணும்னு ஆசை தான், ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கஷ்டம்தான். நம்மளுக்கெல்லாம் எங்க நடக்கு அப்படின்னு என்ன சொல்றது நம்மளுக்கு. தேவா சொன்னா கேளு, அங்க நிக்காத, மிட்டாய் வாங்கிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடு, நின்னா மாட்டிப்ப. இந்த குடியரசு தினத்துக்கு காலைல 6 மணிக்கெல்லாம் வர சொல்றோம். போனா சீக்கிரமா முடிச்சுட்டு அனுபவம் பார்த்தா அரை வரம் பேசணும். அரை வரல, ரொம்ப நேரம் நம்ம அதை ரெடி பண்ணிக்கணும். எதுக்காக? அந்த மிட்டாய் லட்டுக்காகும். தேவா சொன்னா கேளு, அங்க நிக்காத, மிட்டாய் வாங்கிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடு, நின்னா மாட்டிப்ப. ஸ்கூல் குடியரசு தினம் தான் நல்லா இருந்தது. குடியரசு தினம் போது கொடிக்காக போறாங்க இல்லையோ, அந்த குடி குடி லட்டு சாக்லேட்டுக்காக போயே ஆகணும். போயிட்டு கொஞ்ச நேரத்துலயே அப்படியே வந்துட்டு திருப்பி வீட்டுல சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுவும் நல்லா தான் இருந்தது. நம்ம என்ன பண்றது, முடிஞ்சு போச்சா, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸ்கூல்லயே இருந்திருக்கலாம். மீன் எக்ஸாம் ஆல் ஆஃப்டர் ரைட்டிங் அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர். எக்ஸாம் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நேம் எழுதும். நேம் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிட்டு அப்படியே உக்காரு, கம்முன்னு உக்காரு, அப்படியே கன்னத்துல கை வச்சுன்னு அப்படியே யோசிச்சுன்னு நடக்க வேண்டியதான் நம்ம. அதுக்கு மேலே நம்ம என்ன எழுத போறோம் சொல்லுங்களேன்? ஒன்றுமே எழுத போறது கிடையாது. அது என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதை எழுதிட்டு யாராச்சும் சாருக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, திருப்பி நம்ம அது மேலே எழுதுவோம். திருப்பி அது மேலே எழுது. என் ஃப்ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் சொல்றது, அதுக்கு வந்து ஃப்ரெண்டு கூட டூப் வர்றவர்லாங்கிறேன். அது வந்து ஃப்ரெண்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் சொல்றான்னா அது நல்லா ஆகுது, நல்லா இல்லை. அது அப்புறம் நம்மளை ஹீரோன்னும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். டேய் நீ எப்போ எடுக்க போற, நீ அதை ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு கேட்கணும். இதே நீ ஹீரோ இல்லைன்னா வச்சுக்கா, கதை நல்லா இல்லையே, வேற எதனா கதை பாடுற நீ அப்படின்லாம் வேற சொல்லணும். இதே நம்ம ஹீரோனா மட்டும் போதும், அவ்வளோதான். எப்படா போடலாம் கதை, நான் எப்போ வரணும், நாளைக்கு வந்துடுவா, இல்லை இப்பயே கூட பண்ணலாமா அப்படின்லாம். அதுவும் சொல்றவன் வந்து நீ ஹீரோன்னு சொன்னா மட்டும்தான். வேற யாருன்னா ஹீரோன்னு வச்சுக்கா, கதை நல்லா இல்லைன்றவானுங்க. ஆனா நம்மளும் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்பா. அதாவது அதுக்கான ப்ராசஸிங் வந்து போயினுக்குது. அது வந்து எப்போன்னு தான் எனக்கும் தெரியல. கூடிய சீக்கிரத்துல அது வந்து நடக்கும். இந்த லோக்கல் பஸ்ஸும் இந்த நம்ம இருக்கிற லோக்கல் பஸ்ஸுக்கும், லோக்கல் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்கணும். ஆனால் அதில் கூட்டம் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா கூட்டம் சேர்ந்துச்சு அப்படியே பக்கத்து பதில் அப்படியே ஒட்டின்னு அட்டை ஒட்டினுங்கிற மாதிரி அப்படியே அந்த வெளியே வரத்துக்குள்ள உயிரே ஒன்று போயிடும். இந்த ஒரு சில சைட்லலாம் ஜனம் ஏறும் பாரு, அடா போடப்பா. அதுக்கு நான் ப்ரைவேட், அதனால தான் 30 பேர் ப்ரைவேட் பஸ்லேயே போகிறது. இந்த லோக்கல் பஸ்ஸுன்னு ஏறுது, இந்த ஃப்ரீன்னு ஒன்று வச்சுட்டு இதை போகிறது ஒன்றும் பெருசு இல்லை. நான் மற்ற லீவ் டைமில் மட்டும் கொஞ்சம் கேலியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 6 நாள் 5 நாள் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஒரு ஜனம் ஒன்று வரும் பாருங்க. நான் அனுபவப்பட்டுக்கிறேன்ப்பா. இதில் வந்து நான் நிச்சயமாக மாட்டிக்கிறேன். நீங்கள் யாருன்னா மாட்டியிருந்தீங்கன்னா
தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக காலேஜ் பசங்க இந்த மாதிரி பஸ் விஷயத்தில் மாட்டி இருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த வழி எனக்கும் தெரியும். நைட்டு வேலைக்கு முடிஞ்சு வீட்டுக்கு போக 10 லட்சம் கீழே கிடைக்கணும். அது நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியணும். இது வந்து ஆசை இல்லை, பேராசை. எப்படி பேராசை. இந்த அரவிந்த் அவர் பேர் என்னது, அரவிந்த் சாமி அந்த இந்த படத்தில் ஒன்று சொல்லுவார், இந்த ஆசைக்கும் பேராசை நடிக்கும். அந்த மாரி கதை இது. நம்ம கணக்கு 10 லட்சம்லாம் கிடைக்காது. போகும்போது கீழே 2 ரூபா கிடைக்கும். அதுவும் அதை தாண்டி போனதுக்கப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட அது கூட இல்லைடா வந்து திருப்பி அதை நம்ம எடுக்கிறோம். அதனால் 10 லட்சன்றதுலாம் கொஞ்சம் ஓவர் தான். நம்மள மாதிரி பசங்களுக்கு அது சாதாரண விஷயம். 10 லட்சம் கீழே கிடைக்கலாம். இல்லை, நல்ல நல்ல எடிட்டிங் தான் இது வந்து. உண்மையிலே இதாங்க. ஏன்னா பைக்கில் போகிறது நம்ம ஸ்லோவாக போனவே பயம். ஏன்னா நம்ம ஸ்லோவாக போனாலும் பின்னாடி வரும் எதனா ஒன்று ஆறுனுக்குன்னு இல்லை லைட்டாக ஒரு பெண்டு ஒன்று போட்டான்னா, அதுவும் இப்போ இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பைக்கு ஓட்டுங்க, பைக் ஓட்டும்போது கொஞ்சம் பைக்கு தனியாக ஓட்டுன்னு போகும்போது யாரும் இல்லை நினைக்காதீங்க. கூட இவங்க 2 பேர் நிச்சயமாக கூட இருப்பாங்க. நீ பண்ணுற விஷயத்தை வச்சு தான் நான் உன்னை ஹெல்ப் பண்ணணுமா இல்லை அவர் உன்னை கொண்டு போகணுமான்ட்டு முடிவு பண்ணுறது. அதனால் பைக்கை வந்து ஓட்டுங்க, மற்றவங்க டென்ஷன் ஆகாத அளவுக்கு ஸ்லோவாக ஓட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஃபீடாக ஓட்டினவே நான் பயப்படுற ஆளுங்க நான். அதனால் வந்து அதெல்லாம் வேணாம், ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயம். ஜனனிப்பா நல்ல பொண்ணுப்பா, நம்ம வீட்டுக்கு நல்லா இருப்பா, நல்லா சமைப்பாப்பா. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போம் சொல்றாங்கல்ல. டேய் ஒரு நல்ல சீனை இப்படி பண்றது இல்லை. இதுதான் வேணாம். இது வந்து கண்டக்டர் அவர் மண்டியில் ஒரு விஷயம் ஓடலை, அந்த விஷயத்த வந்து எடிட் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய விஷயம். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து என்ன சொல்லுது, உங்களை நம்பி தான் வந்துக்கிறேன் நான். அதனால் விட்டுற மாட்டீங்கன்ட்டு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஒரு இன்னொரு ரியாக்ஷன் வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். அதுக்கான வந்து ஒரு ப்ராசஸிங் வந்து ஒரு ரெடி பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதனால் டாடா பாபாய் சொல்லிக்கொண்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நன்றி. Thanks. Love you.